உடல்நலக்குறைவு காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான EVK இளங்கோவன் அவர்கள் இன்று காலை காலமானார். இந்த நிலையில் இளங்கோவனுடைய உடல் அவரது இல்லத்திற்கு தற்போது எடுத்துச் செல்லப்படுகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவராகவும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த EVK இளங்கோவன் இன்று காலை உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலானது தற்பொழுது மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சோகத்துடன் அந்த வாகனத்தை சூழ்ந்து வாகனமானது தற்பொழுது அந்த மியாட் மருத்துவமனையிலிருந்து மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் குடும்பத்தார் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டு பின்னர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தலைவர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். அதன் பின்பாக நாளை முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த LMT காலனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மின்மயானத்தில் அவரது உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. தற்பொழுது அவரது அந்த உடல் ஏற்றப்பட்ட வாகனம் மெதுவாக காங்கிரஸ் கட்சியினர் மிகுந்த சோகத்துடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த வண்ணம் அவரது உடல் தற்பொழுது மெதுவாக அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது. பல்வேறு அவரது இல்லத்தில் அரசியல் கட்சி தலைவர்களும் குவிந்த வண்ணம் உள்ளனர். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது இல்லத்தில் குவிந்திருக்கிறார்கள். தற்போது மருத்துவமனைக்கு ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் அதே போல பல்வேறு நிர்வாகிகளும் தற்போது வருகை தந்து அவர்களும் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்திருக்கிறார்கள். தற்போது அந்த வாகனமானது அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு இருக்கிறது. மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த வாகனத்தை முன்னால் காங்கிரஸ் நிர்வாகிகள் நடந்த வண்ணம் அவரது இல்லமான மணப்பாக்கத்திற்கு தற்போது அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது. சுப்பராமன், இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவேளை.